வீர சான்றோர் கிராமணியர் பேரவை சார்பில் சிலம்பு செல்வர் மாப்போசி அவர்களின் 121வது பிறந்தநாள் விழா. தமிழுக்கும் தமிழினத்தின் எல்லை மீட்சிக்கும் தன் வாழ்நாள் எல்லாம் பாடுபட்ட சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம் அவர்களின் 121வது பிறந்தநாள் விழா வீர சான்றோர் கிராமணியர் பேரவை சார்பில் மாநில தலைவர் சிவா தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் மாநில மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிலம்பு செல்வர் மாப்போசி அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வீர சான்றோர் கிராமணியர் பேரவையின் பொதுச் செயலாளர் OMR குணா செய்தியாளர்களிடம் கூறுகையில், கடந்த கால ஆட்சியில் மாப்போசி அவர்களுக்கு மணிமண்டபம் அமைக்க வேண்டும், கல் இறக்குவதற்கு அனுமதி முறையாக கேட்டும் போராட்டங்கள் முன்னெடுத்தும் அவர்கள் செவிசாய்க்கவில்லை. புதியதாக ஆட்சிக்கு வந்துள்ள முதல்வர் ஜோசப் விஜய் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது என்றும் முதல்வரை சந்தித்து கோரிக்கைகளை வழங்க உள்ளோம் என்று கூறினார். வீர சான்றோர் கிராமணியார் பேரவையின் மாநில பொதுச் செயலாளர் OMR குணா கிராமணி பேசுறேங்க. இன்று திருத்தணி மற்றும் சென்னை ஆந்திராவிடம் சவால் விட்டு இன்று தமிழகத்தோடு இணைக்க பல போராட்டங்கள் நடத்தியவர், இணைத்து காட்டியவர். கட்டபொம்மையும் வாவு சிதம்பர பிள்ளை அவர்கள் வாழ்க்கை வரலாறை இன்று தமிழ்நாட்டிற்கு அனைத்து மக்களுக்கும் தெரியப்படுத்தியவர். அது மட்டுமல்ல, 156 புத்தகங்கள் எழுதியவர். சிறந்த தமிழ் பற்றாளரும் இந்த நாட்டுக்காக அர்ப்பணித்த எங்கள் எல்லைச்சாமி தமிழகத்தின் ஐயா மாப்போ சிவஞானம் கிராமணியார் அவர்களின் 121வது பிறந்தநாள் விழா இன்று எங்களது வீர சான்றோர் கிராமணியார் பேரவை சார்பாக மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய நிர்வாகிகள், வட்ட நிர்வாகிகள் அனைத்து எங்கள் இரத்த உறவுகள் இணைந்து இன்று ஐயா அவர்களுக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தியிருக்கிறோம். ஐயா அவர்களுக்கு மெரினா கடற்கரை ஒரு சிலை அமைக்க வேண்டும், மற்றொரு இடத்தில் மணிமண்டபம் அமைக்க வேண்டும். இது எங்களுடைய ஒட்டுமொத்த கிராமீண சார்ந்து பலமுறையான இது ஒரு நீண்ட நாள் ஒரு கோரிக்கையாக இது இருக்கின்றது. இதை தமிழக அரசு மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் இதை நிறைவேற்றுவார் என்று நாங்கள் நம்புகிறோம். அது மட்டுமல்ல, எங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அதிகமான பகுதிகளிலும் பனை விவசாயிகள் தொழில் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வாழ்வாதாரமே இல்லாமல் இன்றைய மட்டும் ஒவ்வொரு காவல் நிலையத்திலையும் பணம்பால் இறக்கினால் அது மது என்று அவர்கள் பொய்யான வழக்குகள் பதிவு செய்திருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழக முதல்வர் இதனையும் கவனிக்க வேண்டும். பனை விவசாயிகள் சிறந்த முறையில் செயல்படுத்த வேண்டும். ஒவ்வொரு பனையேறி தொழிலாளர்களும் வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும். அவர்களுக்காக அந்த பனையேறிகளுக்கு கண்டு ஆராய்ந்து அவர்களுக்கு என்ன செய்யணுமோ தமிழக அரசு செய்ய வேண்டும். எங்கள் சமுதாயம் அதிகமான மாவட்டங்களிலும் பரவலாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய காலகட்டத்தில் வரலாறுகளே தெரியாமல் போய் கொண்டிருக்கிறது. செல்லம்மாள் கல்லூரி என்று அனைவரும் அறிந்து கொள்ள முடியும். 1867 முதல் அன்றைய காலகட்டத்தில் போர் நடக்கும் போது பெண்கள் தாய் தந்தையை இழந்தவர்களுக்கு பெண் பிள்ளைகளுக்கு கல்வி கொடுக்கணும் என்று அவர்கள் 1911 முதல் பெண்களுக்காக கல்வி கொடுத்தது அம்மையார் செல்லம்மாள் வடமலை கிராமணியர் அவர்கள். இதுபோல சொல்ல போனால் எங்கள் சமுதாயத்தில் சென்னையில் கொடி கட்டி பறந்தார்கள்.
எத்தனையோ ஜமீன்தார்கள் இருந்திருக்கிறார்கள். இன்றைய சென்னை 25% கிராமணியார்கள் சொத்துக்கள் தான். ஆனால் இன்றைய தலைமுறைகள் அரசியலிலும் எங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்பது மிக ஒரு வருத்தத்தை தருந்து கொண்டிருக்கிறது. தமிழக அரசு எங்கள் சமுதாயத்திற்கான உரிமைகளையும் எங்களுடைய அரசாங்க உத்தியோகத்திலையும் எங்களுடைய வீட்டு பிள்ளைகள் 3 டிகிரி படித்து முடித்தோம், அவர்களுக்கு அரசாங்க வேலை இல்லாமல் ஒவ்வொருத்தரும் தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். தமிழக அரசு இப்படி ஒரு சமுதாயம் இருக்கு, சென்னையில் இப்படி இருந்தார்கள் என்று அவர்கள் கண்டு ஆராய்ந்து அவர்களுக்கான உரிமைகளை கொடுக்க வேண்டும் என்பது எங்கள் வீர சான்றோர் கிராம பேர் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.